dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன்ல வடை, கறி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கறி வடை செய்யறதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்துக்கேன். இதை வந்து போன்லெஸ்ஸா இருக்கணும். ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட உள்ள இருக்க கூடாது. போன்லெஸ்ஸா இருக்கணும். இதை நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. இதுக்கு பதிலா நம்ம கைமாவா கூட வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம அது கூட ஆட் பண்ண போறோம். இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து வடையில போடுறப்ப தனியா பிரிஞ்சு வராது. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த கறியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல, பட் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துருக்க எல்லாமே நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை தேவையான ஷேப்ல நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். ரவுண்டா போடலாம், ஸ்கொயர் ஷேப்ல போடலாம். நான் இன்னைக்கு வடை மாதிரி தட்டுறேன், ஆமா வடை மாதிரி. நம்ம ரவுண்டா போடுறதை விட இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியா வரும். ஃப்ரை ஆகுறது நல்லா சீக்கிரமா ஃப்ரை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தட்டி போடுங்க, சின்ன சின்னதாக போடுங்க, பெருசா வேணாம். இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம ஒன்று ஒன்றா உள்ள சேர்த்துடலாம். ஒரு பேட்சுக்கு ஒரு 5 or 6 போட்டு பொரிச்சிடுங்க. மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க, அப்பதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுலையுமே பார்த்தோம்னா எந்த டிஃபிகல்ட்டியுமே இருக்காது. இது வந்து உதிராது. நம்ம எந்த ஷேப்பில் போட்டோமோ அதே ஷேப்பு நமக்கு வரும். வெங்காயத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறதுனால அது ரொம்பலாம் பிரிஞ்சு வராது. எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சோம்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளேலாம் நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு 7 to 8 minutes ஆகும் பொரியிறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட கறி வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் தி ஜாய் ஆஃப் குக்கிங்.